السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. சூரா அல் பக்ரா 230வது ஆயத்திலிருந்து அல்லாஹ் தலாக்குடைய சட்டத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றான். 2 தலாக் சொல்லிய பின்னர் 3வதாகவும் அவளை அவன் தலாக் சொல்லிவிட்டால் அவன் அல்லாத வேறு கணவனை அவள் மணந்து கொள்ளும் வரை அவள் அவனுக்கு ஆகுமான நபராக இல்லை. ஆனால் அவன் அல்லாத வேறொருவன் அவளை திருமணம் செய்து அவனும் அவளை தலாக் கூறிவிட்டால் அதன் பின் அவளும் முதல் கணவனும் ஆகிய இருவரும் சேர்ந்து அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்பு நிலை நிறுத்திவிடலாம் என்று எண்ணினால் அவர்கள் இருவரும் திரும்பவும் திருமணம் செய்து கொண்டு மணவாழ்வில் மீண்டு கொள்வதில் அவர்கள் மீது குற்றம் இல்லை. இவை அல்லாஹ் ஏற்படுத்திய சட்ட வரம்புகளாகவும் அறிந்து கொள்ளும் மக்களுக்காக இவற்றை அவன் விவரிக்கின்றான். இது ஒரு தெளிவான சட்டம். யாரனாச்சும் அப்புறம் 3வதாக தான் வருது, முத்தலாக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அப்புறம் மனசு மாறுது. 2 பேருக்கும் சேர்ந்தே வாழலாமே, அடுத்த பக்கம் போய் வாழ முடியல, முந்தைய கணவனை போல் மற்ற யாரும் இல்லையே, அவர் ரொம்ப நல்ல தங்கமானவராச்சே, நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு நினச்சி அந்த மனைவியோ அல்லது கணவனோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கல, நம்ம தான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அப்புறமேல் திருந்திட்டாலும் இஸ்லாமிய சட்டம் கடுமையானது. இது ஒரு படமே எடுத்தாங்க, அந்த காலத்துலேயே ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இஸ்லாத்தில் இப்படி ஒரு நாள் இருக்குது. ஆனால் இது உண்மையுமே வேணும். இஸ்லாம் இவ்வளோ எச்சரிக்கை செய்தில்லை. இன்னொரு பக்கம் திருமணம் செஞ்சு கொடுக்கணும். அந்த பெண்ணை அவள் ஒரு திருமணத்துக்குள்ளே போய் முத்தலாக்குன்னு சொல்லிட்டாரு, முடிஞ்சிருச்சு. ஆனால் மறுபடியும் சேரலாமான்னா சேர முடியாது. இன்னொரு திருமணத்துக்குள் இணைந்து அந்த கணவன் ஒரு வேலை இல்லை எனக்கு இது பிடிச்சி போச்சு, இந்த பொண்ணை நான் பாட்டு வச்சுட்டான்னா இந்த இந்த முன்னாடி தலாக் விட்டார் பார்த்தீங்களா, அவருக்கெல்லாம் பொண்ணும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அடுத்து யாரையோ தேடி போக வேண்டியதான். அந்த கணவன் தலாக் விட்டுறணும், சரி நீ போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டாதான் இங்கே வந்து சேர முடியும். எப்படி வருது அப்படின்னு கேட்டால் சட்டம், நாங்கள் பாடம் படிக்கும் போது எங்கள் உஸ்தாத் சொன்னாங்க, ஒரு இரவு அவங்கள தனியாக விட்டுறணுமா, இதுதான் சட்டம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி முத்தலாக் விடப்பட்ட கேஸெல்லாம் ஒரு ரொம்ப வயசான ஒரு ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ரூமுக்குள்ளே அனுப்புறது இல்லையா, நீ இந்த அம்மா கூப்பிட்டு போயிருது, அவரை நீ பாட்டு போய் தூங்க அனுப்பிச்சி விட்டுறதா. இது வந்து இஸ்லாம் சொல்லையா, ஒரு இரவு தனியாக விட்டுறணுமா. அப்புறம் தான் அவர் அடுத்த நாள் காலைல சொல்லணுமா, நான் உன்னை தலாக் விட்டுட்டேன் அப்படின்னு. அப்புறம் தான் இங்கே இது ரொம்ப கடுமையான சட்டம். ஏன் இங்கே முன்னாடியே விளக்கப்படுதுன்னா பயம் வரும். அப்போ தான் முத்தலாக்கில் ஒரு பயம் வரும். ஏற்றுக்குவானா, இன்னொரு ஆண்டை வாங்கி போயிட்டு வந்ததா, அதுதான் இங்கே பிரச்சனை. உங்கள் மனைவிகளை நீங்கள் ரஸாயினா தலாக்கு கூறி, அதாவது திருப்பி கொள்ளக்கூடிய தலாக். திருப்பி கொள்றதுன்னு என்ன, 3 இல்லாமல் 1 விட்டாலும் திருப்பிக்கலாம், 2வது தலாக் விட்டாலும் திருப்பிக்கலாம். 3 சொல்லிடக்கூடாது, சொல்லிட்டானா மாட்டினாங்க. 2 தலாக் வரைக்கும் ரஜாயினா திருப்பி கொள்ளலாம். அவர்கள் தங்கள் இத்தாவின் தவணையில் இருந்தால் அத்தவணை முடிவதற்குள் அவர்களை முறைப்படி மனைவிகளாகவே நிறுத்தி வைத்து கொள்ளுங்கள். அந்த இத்தாவுடைய காலம், இதா என்ன, அவங்களுடைய வயிற்றில் எதுவும் கரு இருக்கான்னு பார்க்கக்கூடிய ஒரு காலம். அல்லது இத்தாவின் தவணையை முடித்து கொண்டு முறைப்படி விட்டுவிடுங்கள். ஆனால் நீங்கள் அநியாயமாக துன்புறுத்துவதற்காக அவர்களை தடுத்து வைத்து கொள்ளாதீர்கள். இவ்விதம் எவரேனும் செய்தால் நிச்சயமாக அவர் தனக்குத்தானே தீங்கிழைத்து கொண்டவராவார். பழி வாங்கிடக்கூடாது அந்த நேரத்திலையும். ஆகவே அல்லாஹ்வுடைய வசனங்களில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை பரிகாசமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்கள் மீது அல்லாஹ் புரிந்திருக்கும் அருட்கொடையும் உங்கள் மீது அவன் இறக்கிய வேதத்தையும் ஞானத்தையும் சிந்தித்து ஆராய்ந்து பாருங்கள். அவன் இதை கொண்டு உங்களுக்கு உபதேசிக்கின்றான். அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிவான் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். சில கணவன்மார்கள் இப்படிப்பட்ட முட்டாளெலாம் இருப்பாங்க. அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா தலாக் இல்லை முத்தலாக். இப்பெல்லாம் சம்பவம் நடந்திருக்கு. இந்த நம்ம ஏரியா பகுதியில் நடந்திருக்கு. இந்த வீட்டு விட்டு வெளியே காலை வச்சுட்டீங்கன்னா முத்தலாக். வச்சுட்டானா அந்த பொம்பளை தாபத்தில் வச்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு, அது முத்தலாக்கில் தான் கட்டுப்படும்.
அப்புறம் என்ன நடக்கணும்? இன்னொரு ஆண்கிட்ட போய் தான் மறுபடியும் இந்த கணவன்கிட்ட வரணும். ஏற்றுக்குவாரா? சட்டம் விளங்குறதில்ல. நீங்கள் தலாக்குரிய பெண்கள் தங்கள் இத்தாவின் தவணையை முழுமைப்படுத்திவிட்ட பின்னர் அவர்கள் தங்கள் முந்தைய கணவன்மார்களை அல்லது தாங்கள் விரும்புகின்ற வேறு ஆண்களை ஒழுங்கான முறையில் திருமணம் செய்வதை தடுக்காதீர்கள். பாருங்களேன், அவங்க அந்த இதாவுடைய காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அடுத்த ஆனால் அவங்க தேர்ந்தெடுக்கிறத யாரும் தடுக்கக்கூடாது. திருமணம் செய்து கொள்ள விரும்பும் அவர்கள் தங்களுக்குள் ஒருவர் மற்றவரை திருப்தி கொண்டால் உங்களில் எவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் இதை கொண்டு உபதேசிக்கப்படுகிறார். இது உங்களை மிக தூய்மைப்படுத்தக்கூடியதாகவும் மிக பரிசுத்தமான ஆக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இதிலுள்ள நன்மைகளை அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். சுப்ஹானல்லாஹ். மனித வாழ்க்கையில் ஏற்படுற முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு தெளிவான பக்கத்தில் சூறால் பக்கரால விளக்கத்தை கொடுத்துனால 200 முன்னாடி அல்ல ஆரம்பிச்சிட்டான். அன்றைக்கும் அன்றைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 235 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து நீங்கள் 2 இடத்துல நான் உங்களுக்கு இன்னொரு சில விஷயம் நம்மளாம் இது சம்மந்தமாக படித்தோம். நாங்கள் மதசால இருக்கும்போது எங்களுடைய உஸ்தாத் சொல்லுவாங்க, ரிசர்ச் பண்ணுங்க பாய், அப்போ தான் அல்லாஹ் யாருன்னு விளங்க உங்களுக்கும்பாங்க. இந்த ஆயுத சம்மந்தமாக மாற்றி ரிசர்ச் பண்ணு, அப்போ தான் உனக்கு இந்த இறையல் சட்டம் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். நம்ம அப்படி சில இதெல்லாம் எடுத்து படிக்கும்போது நாம் கவனிச்சது, மாற்று மத அன்பர்கள்ட்ட போனீங்கன்னு சொன்னால் உடன்கட்டை ஏறுதல் தான் ஒன்று இருந்துச்சு. இன்றைக்கி ஜனநாயகங்கிற சட்டம் தான் டைவர்ஸுங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இது அல்லாமல் இதுக்கு முன்பாக அம்பேத்கருக்கு முன்னாடி இந்த நாட்டில் என்ன சட்டம் அப்படின்னு கேட்டால் உடன்கட்டை ஏறுதல். கணவன் இறந்துட்டா மனைவியும் போய் இறந்துருங்க, பிடிக்கலன்னா அந்த வாழ்க்கையெல்லாம் அடுத்த கட்டம்னா கிடையாது. என்ன கல்லானாலும் கணவன் தான், புல்லானாலும் புருஷன் தான். அந்த சட்டமே வேறு. அது ரொம்ப கடுமையானது. அதே போல் பைபிளில் எங்கேயாச்சும் டைவர்ஸுக்கு சம்மந்தப்பட்ட சட்டம் வருதான்னு கேட்டால் டைவர்ஸ்லாம் கொடுக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் வருது. அப்படின்னா பிடிச்சும் பிடிக்காமல் இருக்கணும். அப்படி பிடிக்கலன்னு எப்படி இருக்க முடியும்? அடுத்த கணவன் மனைவியை தேடி அவங்கவுங்க போயிடுவாங்க. அப்போ விபச்சார வாழ்க்கையை தான் வாழ்வாங்க. அந்த வாழ்க்கையை தான் இன்றைக்கி அங்கே நடைமுறையாக இருக்குது. எப்படி இஸ்லாம் 4 பெண்கள் ஆண்களுக்கு அனுமதிக்குதோ அந்த மாதிரி அங்கே பெண்களுக்கே 4 ஆண்கள் அனுமதிக்கக்கூடிய சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால தான் இங்கேருந்து போகக்கூடிய மேற்படி படிச்சுட்டு அமெரிக்காவுக்கோ இதுக்கோ போகக்கூடிய நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க, அந்த கலாச்சாரத்தை பார்த்துட்டு கெட்டு போயிட்டு வந்துடாதடா. ஏன்னா அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் பைபிள் எங்கேயுமே இல்லைங்க டைவர்ஸை பற்றி தெளிவாக நீ புரிஞ்சு போகலான்னு இல்லைங்க. அதான் விஷயம். இப்போ இப்படியெல்லாம் இருக்குன்னு இல்லை, அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். பிரியறியா பிரிஞ்சுக்க. 1 தலாக் 2 தலாக் சொல்லிட்டேன்னா பிரச்சனை இல்லை. 3 சொல்லிட்டேன்னா நீ சிக்கின. 2ல் நீ திருப்பிக்கலாம். அப்படியே ஒருவேளை எல்லாம் முடிஞ்சு வேணான்னாலும் அந்த வயிற்றில் குழந்தை இருக்கான்னு அந்த இதாவுடைய காலம் 40 நாள்லேருந்து 90 நாள் வரைக்கும் இருக்குது. அந்த கால அளவு பார்த்துட்டு எதுவும் தெரிஞ்சால் அந்த குழந்தை அந்த பெண்ணை வச்சு குழந்தை ஈட்டெடுக்க வச்சு அதுக்கப்புறம் தான் அனுப்பணும். அதுக்குள்ளே நீ திருப்பிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு சொன்னால் அந்த பெண் யாருன்னா திருமணம் பண்ணுற விரும்பினாங்கன்னா அவங்கள அமுச்சு விட்டுறணும். எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? இஸ்லாம் மனிதனை வாழ வைக்கிறது. இதை படித்தவங்க இந்த உட்காந்து ஜட்ஜு நீதிமன்றம் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி ஆண்களுக்கெல்லாம் இந்த சட்டம் தெளிவாக விளங்கும். இது எப்படி இருக்குது, முந்தைய இந்த இந்தியாவில் எப்படி சட்டம் இருந்துச்சு, மொத்தம் என்ன சொல்லப்பட்டிருக்குங்க விளங்கி சரி நல்ல படித்த ஆளுங்க இதெல்லாம் இறை வார்த்தை நீ சாத்திய தழுவிட்டாங்க. இந்த சட்டத்தை படித்து மட்டுமே இந்த நடுவில் தலாக்கு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் இங்கே நிறைய பேர் இஸ்லாம் ஆகிட்டாங்க. ஏன்னா தலாக்குன்னு அவங்க எடுத்து படித்து பார்த்து அடைய இப்போ பயங்கரமாக இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண் என்றாலே கேவலமாக, பெண் என்றாலே ஒரு துச்சமாக, அவ்வளோ ஒரு மதிக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கிற நேரத்தில் பெண்ணுக்கு இவ்வளோ உரிமை கொடுத்துச்சு. இன்னொன்று முன்னாடி சட்டம் வரும், ஹுலாவுடைய சட்டத்தை எல்லாம் பேசுவான். உனக்கு பிடிக்கல நீ வேணான்னு சொல்லிட்டு வாமா. இது எங்கேயுமே கிடையாது. இதெல்லாம் ஆச்சரியமானது. அதான் அல்லாஹ் சொல்கிறான். அந்த இடத்துல அல்லாஹ் சொல்ல பாருங்க, நீங்கள் இதை பரியாசிக்காதீங்க இந்த சட்டத்தை, இது அல்லாஹ்வுடைய சட்டம். சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ உங்கள் வாழ்வுக்கு நன்மை பயக்கும் என்பதா. எனவே அல்லாஹ்வை அதிகமாக நாம் நன்றி செலுத்துவோம். அல்லாஹ் எந்த கட்டளைகளை நமக்கு எதை கொடுத்தானோ முழுமையாக அல்லாஹ்வுடைய வார்த்தையும் நபியுடைய வார்த்தையும் பின்பற்றக்கூடிய நல்லடியாக அல்லாஹ் என்னை உங்களை ஆக்கி அருள்புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.